அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபக்ஷ ஆத்மஞான பெயர் பிரசனத்தில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் பார்த்திங்கன்னா ராமசாமி உதயகுமார். முதல்ல இந்த உதயகுமார் அப்படிங்கிற பெயருக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். இந்த உதயகுமார் அப்படிங்கிறதுடைய பெயரில் நல்ல அறிவுத்திறன் அவங்களுக்கு இருக்கும். உதயகுமார்னு கேட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஓடு வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி ஆனால் வாழ்க்கையை கரெக்டான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துருவாங்க. கடைசி ஒரு காலகட்டத்தில் ஒரு கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. இந்த உதயகுமார் அப்படிங்கிற பேர் பார்த்திங்கன்னா யாருக்காகவும் பயப்பட மாட்டாங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு தர மாட்டாங்க. இவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பு இருக்கவே இருக்காது. சில பேர் வயதுக்கு மூத்தவர்களை திருமணம் செஞ்சுருப்பாங்க. சில பேர் அவங்களுடைய மனைவி அல்லது அவங்களுடைய பார்ட்னர் பார்த்திங்கன்னா உடல் பருமனோடு இருப்பாங்க. தொழில் ரீதியான விஷயங்களை ஆன்மீகத்தோடு தான் செய்வாங்க. உதயகுமார் அப்படிங்கிறவங்க தொழில் ரீதியான விஷயங்களை சரி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் ஆன்மீக ஒரு தன்மை இருக்கும். இவங்களுக்கு ஒரு நல்ல கைடு மட்டும் கிடச்சிட்டாங்க அப்படின்னா, கைடு கொடுக்கறதுக்கு ஒரு பெண் கூட இருப்பாங்க இவங்களுக்கு. அது மனைவியாக இருக்கலாம் அல்லது தோழியாக இருக்கலாம். நல்ல அந்த நண்பர்கள் கூப்பிட்டு கேட்டிங்கனாவே கொஞ்சம் நல்ல அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய அப்பா வகையில் சில இரண்டுதார அமைப்பு, இந்த கோயிலுக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இவங்க தாத்தா வகையில் இருக்கும். இன்னும் இந்த உதயகுமார் அப்படிங்கிறது பாகம் 1 தான் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த நீங்கள் பார்த்துட்டு உங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லும்போது உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ராமசாமி, இந்த ராமசாமிங்கிற பேர் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளிலாம் இருப்பாங்க. இந்த கடின உழைப்பாளியாக இருந்தாலும் சிகரத்தை தன்னுடைய வெற்றியின் சிந்தனையை சிகரத்தை தொடும் வகையில் இவங்களுக்கு இருக்கும். எப்படியாவது இந்த ராமசாமிங்கிறவங்க எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடுவாங்க. ஒரு ஹெட் வெயிட் அப்படிங்கிறது கூட இவங்ககிட்ட இருக்காது. எல்லாத்தையும் உள்வாங்கிவாங்க. எல்லாத்தையும் யார் என்ன சொன்னாலும் அதை உள்வாங்கி வச்சுக்கிட்டு அதில் நல்லது கெட்டது எல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு அன்னப்பறவை போல் தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்குள்ள இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில்